தாய் தமிழ் உறவுகளுக்கு புரட்சி வணக்கங்கள். லண்டன்ல ஒரு புத்தக கடையில ஆஹ், நம்ம நாம் தமிழர் உறவுகளும் சில பெரியார் ஆதரவாளர்கள், அம்பேத்கர் ஆதரவாளர்கள் அவங்க ஒரு புக் கிளப் மாதிரி நடத்தி அதுல ஒரு கருத்தரங்கம் மாதிரி நடத்துறதுக்கு முற்பட்டதாகவும் நம்ம உறவுகள் சீமானின் தம்பிகள்ன்றதா அதுல ஹைலைட் ஆகுது. அவங்க போய் அங்க ஒரு கலக குரல் எழுப்புனதாகவும் அதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் ஒரு காணொளி பரவிக்கிட்டு இருக்கு. எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுல முதல் விஷயம் என்னன்னா, இந்த தமிழ் தேசியத்துக்கும் திராவிடத்துக்கும் எதிரான ஒரு கருத்தியல் போர் உலகத்துல எல்லா நாடுகள்லயும் வெடிக்குது. உலகத்துல எல்லா நாடுகள்லயும் இது ஒரு விவாத பொருளாகுது. பெரிய பெரிய சிட்டிஸ்ல எல்லா நாடுகள்ல நம்ம காணொலியிலே போடுற உறவுகள் போடுற பதிவுகள்ல இருந்து பார்க்கும்போது எல்லா நாடுகள்லயும் இது ஒரு விவாத பொருள் ஆகுதுங்கிறதுல மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு விஷயம். இது விவாத பொருள் ஆகணும். நம்ம இப்பந்தான் திராவிடத்தின் ஆணி வேற பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்கோம். இப்பதான் லைட்டா வலிக்குதுன்னு லைட்டா வலிக்குது வலிக்குது ஆட்டாதீங்க ஆட்டாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? நம்ம அதை இன்னும் வேகமா உழுக்கணும். உலுக்கி பிடுங்கி எரியற வரைக்கும் நம்ம இதை விடக்கூடாது. இந்த 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 விவாதத்தை நம்ம அலைவா வச்சுக்கணும். அந்த அலைவா வச்சுட்டு அந்த கருத்தியல் போரை கொண்டு போயிட்டே இருக்கணும். அதை கூர்மைப்படுத்தி கொண்டே இருக்கணும். ரெண்டாவது விஷயம், இந்த கருத்தியல் போரை நீங்க கூர்மைப்படுத்தும் போது இதை எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படின்னா, உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு இருக்கிற எல்லா இதுவரைக்கும் இருந்த சித்தாந்தங்கள் உலகத்துல பேசப்பட்டு வந்த ஒவ்வொரு சித்தாந்தங்களையும் தாண்டி இன்னொரு கருத்தியலோ இன்னொரு சித்தாந்தமோ எழும்பி வரணும்னா அது எப்பவுமே ஒரு அறிவார்ந்த ஒரு விவாதம்னாலையும் ஒரு கருத்தியல் யுத்தம்னாலையும் தான் வென்று வந்திருக்கு. அப்படி வந்தாதான் அதுக்குண்டான பலன் கிடைக்கும். உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா ஐயா மணியரசன் அவர்களும் சுபவியும் ஒரே மேடையில தமிழ் தேசியத்தையும் திராவிடத்தையும் விவாதிப்பாங்க. அந்த மாதிரி நீங்க கருத்தியெல்லாம் நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னு வச்சுங்களேன், இவங்க அறிவார்ந்த பசங்கடா, இவனுக்கு என்ன ஒரு வாசிப்பு இருக்கு, என்ன ஒரு அறிவு இருக்கு, எப்படி நம்மளை கருத்தியெல்லாம் முட்டி போட வச்சுட்டானுங்க, இதுல இந்த கவுண்டரே பண்ண முடியலையே இந்த பாயிண்ட்டுக்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்துக்கு கொண்டு போயிட்டு அது ஆக சிறந்த வெற்றி. நீங்க பலசாலி யாரு வேணா நம்ம பலத்தை காட்ட முடியும். நான் அண்ணன் சொல்லுவார்ல, யாரு வெட்டினாலும் அருவா வெட்டும், யாரு சுட்டாலும் துப்பாக்கி சுடும். அதனால அது ஒரு பெரிய பலமா நம்ம பார்க்க அறிவு கூர்மை. இப்போ சொல்லுவாங்கல்ல, இப்ப நம்ம என்னன்னா ஒரு நல்ல ஒரு படித்தவன், ஒரு பண்பானவன், அவன் ஒரு கருத்தியல் எடுத்து வைக்கும் போதும் ஊர்ல ஒரு ரவுடி பயிலோ அவன் ஒரு சும்மா சண்டித்தனம் பண்ணிட்டு சுத்திக்கிட்டு இருக்கவங்க எடுத்து வைக்கும் போதும் அதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. ஒரே கருத்தியில ரெண்டு பேர் பேசினாலுமே யார்கிட்ட இருந்து வருதுன்னு பார்ப்பாங்கல்ல. நம்ம இந்த தமிழ் தேசியம் திராவிடம்னு ரெண்டு போலரைஸ் ஆயிருக்கிற ரெண்டு ரெண்டு கூட்டம் இருக்கு. மக்கள் கூட்டம் இருக்கு. சரியா? இதுக்கு நடுவுல பொதுமக்கள் பொது பார்வையில கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்கள நம்ம தமிழ் தமிழ் தேசியம் கருத்தியல் பக்கம் கொண்டு வரணும். அவங்களுக்கு இந்த அவங்க வன்முறையை எப்பவுமே ஏத்துக்க மாட்டாங்க. வன்முறை, கலகம், அடாவடித்தனம் எதுவுமே ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க பார்வையில அது எப்படி போய் விழுவும் அப்படின்னா, இவங்க இந்த மாதிரி ஒரு வன்முறை கூட்டமா இருக்காங்களே, நம்ம பசங்களை இந்த பக்கம் அனுப்புனா இவங்களும் இப்படி மாறிடுவாங்களோங்கிற ஒரு எண்ணம் அவங்க மனசுல விழுந்துரும். அதை நம்ம விடக்கூடாது. நம்ம அந்த இடத்துல ரொம்ப சேஃபா இருக்கணும். இப்போ இதை பொறுத்து நம்ம இந்த கட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு கருத்தியல்ல முன்னேறி போய்கிட்டு இருக்கோம், அரசியல்லையும் முன்னேறி போய்கிட்டு இருக்கோம், வாக்கு வங்கி உயர்ந்துட்டு இருக்கு, எல்லாமே பாசிட்டிவா நடந்துகிட்டு இருக்கு. நம்ம இதுல நம்ம எந்த ஒரு வன்முறையும் உள்ள கொண்டு அதை ஒரு பின்னடைவுக்கு நம்ம போயிடக்கூடாது. ஐபிஎல் போராட்டம், காவிரி நீர் உரிமை போராட்டம், இந்த ஐபிஎல் போராட்டத்தை உங்களை மறுபடியும் மறுபடியும் ஞாபகப்படுத்தாது எவ்வளவு பெரிய ஒரு பின்னடைவா நமக்கு வந்தது. அது பல சிக்கல்களை உருவாக்கிடும். நீங்க இதெல்லாம் சந்திக்கிறதுக்கு இந்த கிரவுண்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்க களத்துல இருக்கக்கூடிய தம்பிகளோ இந்த இந்த கிரவுண்ட்ல இருந்து சப்போர்ட் பண்றவங்க, இல்ல கட்சியை பொருளாதார ரீதியா ஆதரிக்கிறவங்க, இல்ல உங்க குடும்பத்தை அது நிறைய விஷயங்கள் உங்களை பாதிச்சிடும். உங்களை இந்த ஒரு வன்முறையில நம்ம சிக்கி ஏதாவது ஒரு இடத்துல நம்ம முடங்கிட்டோம் அப்படின்னா, நீங்க கட்சி ஆதரிக்கிறது பாதிக்கும், உங்க குடும்பத்தை பார்க்கறது பாதிக்கும், உங்க பர்சனல் வாழ்க்கை பாதிக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த 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 கொள்கையும் இந்த நோக்கமே பாதிக்கும். சரியா? ஸோ அதுல நம்ம ஆட்பற்றக்கூடாது. அதே மாதிரி இந்த எதிர்த்தரப்புல இதை எப்படி எடுத்துட்டு போவாங்கன்னா, நம்ம சொன்ன கருத்தியலை தாண்டி நம்ம என்ன எதிர்த்து போவாங்கன்னா, வன்முறையாளர்கள், அடாவடியானவங்க, சீமானே இப்படிதான், சீமான் அவன் தம்பி இப்படிதான் வளர்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க அதை எடுத்துட்டு போவாங்க. அதை நம்ம தடுக்கவே முடியாது. அவங்கள்ட்ட வலிமையான ஊடகம் இருக்கு, அவங்கள்ட்ட ஒரு பெரிய கட்டமைப்பு இருக்கு, அவங்க இப்படிதான் நம்ம எடுத்துட்டு போவாங்க. நம்ம அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அதனால எப்பவுமே அறிவை பயன்படுத்துவோம், நம்ம கருத்தை பயன்படுத்துவோம், அதுல ஈஸியா எதிர்கொள்ளலாம். இவங்கள்ட்ட ஒண்ணுமே கிடையாது. நமக்கு தெரியும் அது இவங்கள்ட்ட அந்த கருத்தியெல்லாம் இவங்களால எதிர்கொள்ளவே முடியாது. ஒரு போலியான பொய்யான எனிதிங் தட் இஸ் பில்ட் அப் ஆன் அ லை வில் கிராக் டவுன். அதுதான் திராவிடம். அது கண்டிப்பா அது ஒரு ஃபார்ஸ், அது ஒரு பொய்யான தத்துவம், இல்லாத ஒண்ணு உருவாக்கி கொண்டு வராங்க. அதை கருத்தியலா விவாதிச்சு சாகடிக்கிறதுக்கு பெரிய விஷயம்லாம் தேவையில்லை. அதுக்கு நல்ல வாசிப்பு, நல்ல ஒரு
ஒரு கருத்துருவாக்கம் தான் தேவை. அதை தான் நம்ம எடுத்துட்டு போகணும், முன்னாடி எடுத்துட்டு போகணுமே தவிர நம்ம வந்து எப்பவுமே வன்முறையில வந்து நம்ம கையாளக்கூடாது. ஏன்னா நம்ம எதிர்த்தரப்புக்கு வைக்கக்கூடிய விமர்சனமும் அதான். நான் பெரியாருக்கு மேல இருக்கக்கூடிய பெரிய விமர்சனம் நான். அவர் வந்து பிராமண எதிர்ப்ப சொன்னாரு. ஆனா போய் பிராமின்ஸ்க்கு போய் குடுமையை வெட்டினாரு, பூணூல் அறுத்தாரு, இந்த மாதிரி அவங்க பர்சனல் ஸ்பேஸ்க்குள்ள இன்வைட் ஆனாருங்கிற ஒரு விமர்சனத்தை நம்ம எடுத்து வைக்கிறோம். அப்ப நம்ம அதை செய்யக்கூடாதுல்ல. உங்களுக்கு புரியுதா? நம்ம வந்து இன்னொருத்தவங்கள கருத்தியலா எதிர்கொள்ளாமே தவிர நம்ம போய் அவங்களோட பர்சனல் ஸ்பேஸ்ல இன்வைட் ஆகுறது, அவங்களோட பிரைவேட் ஸ்பேஸ்ல இன்வைட் ஆகுறது, அங்க போய் ஒரு கலகம் பண்றது அதெல்லாம் நல்லா இல்லைல்ல. பொது வழியில நம்ம வந்துடணும். அரசியல்னா பொது வழிதான். பொது வழியில கருத்தை எடுத்து வச்சிடணும். அதுக்கு அந்த ஏன் பயப்படுறான்னு நினைக்கிறீங்க? ஏன் நம்ம இவ்வளவு தூரம் வந்து பெரியார் அடிக்குமே பயப்படுற நினைக்கிறீங்க? கருத்து பொது வழியில போகுது, மக்கள் கிட்ட போகுது. அவங்க எடுத்து மீள் வாசிப்புக்குள்ள ஆக்குறாங்க பெரியார. ஐயையோ, இது போய் சேர்ந்துருச்சுன்னா நம்மளோட முதலுக்கே ஆபத்து வந்துருமே, மோசம் வந்துருமேன்னு அவங்க பயப்படுறாங்க. இதுதான் பயம். இந்த மாதிரி பயத்தை தான் நம்ம ஊட்டணும். உங்களுக்கு புரியுதா? இப்ப நீங்க இன்னொரு சிறந்த எடுத்துக்காட்டு நம்ம என்ன சொல்லலாம், இதை சொல்ற அளவுக்கு எனக்கு பெரிய தகுதி இருக்கான்னு தெரியல. ஆனா எனக்கு எனக்கு இதை சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, அண்மையில இலங்கையில வந்து ஒரு பொருளாதார தேக்கம் வந்தது, பெரிய பிரச்சனை வந்தது, நாட்டை விட்டு அந்த தலைவர்கள்லாம் ஓடுனாங்கலாம் நீங்க பாத்தீங்கல்ல. அப்போ அப்போ என்ன ஒரு கருத்து நிலவுச்சு? என்கிட்ட ஒருத்தங்க என்ன சொன்னாங்கன்னா, இங்க பாருங்க, நம்ம வந்து அந்த ஒரு ஆயுத போராட்டமா இல்லாம அது ஒரு அரசியல் போராட்டமா விடுதலை புலிகள் அதுக்கப்புறம் எடுத்துட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா இந்த இந்த கட்டத்துல வந்து அவங்க கையில நாடு போயிருக்கும். இந்த மாதிரி நாட்டை சீரழிச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு சிங்கள மக்களே வந்து ஆதரிச்சிருப்பாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை கிரவுண்ட்ல? ஏன்னா நீங்க கிரவுண்ட்ல எல்லாம் இருந்தவங்க, உங்களுக்கு அங்க என்ன நிலவரம் எல்லாம் தெரியும். அப்படி மக்கள் ஆதரிக்கிற இடத்துல தான் இருக்காங்களான்னு நமக்கு தெரியல. ஆனா இந்த கருத்தை சொன்னாங்க. அப்படி ஒரு அரசியல் போராட்டமா அதுக்கப்புறம் அது வந்திருந்துச்சு அப்படின்னா இந்த நேரத்துல நிச்சயமா நாடு கைக்கு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப நம்ம என்னைக்குமே வந்து நம்ம அண்ணனும் அதை என்ன சொல்றாரு? அண்ணன் என்ன சொல்றாரு? ஏய், ஒரு தேர்தல்னாலும் எனக்கு ஒரு மேடை கொடு, அவனுக்கு ஒரு மேடை கொடு. நான் வந்தா என்ன பண்ணுவேன், நான் பேசுறேன், அவன் வந்தா என்ன பண்ணுவான்னு அவன் பேசிட்டோம். 2 பேரும் பேசுறதுல யாரு சிறந்த பேச்சு உனக்கு சரின்னு படுதோ அவனுக்கு வாக்களிச்சுட்டு போ அப்படின்னு அண்ணனே சொல்றாரு. அப்ப அந்த மாதிரிதான் நம்ம பேசணும். அந்த மாதிரிதான் நம்ம கொண்டு போகணும். நம்ம வந்து எங்கேயுமே வன்முறையை கையில் எடுக்க கூடாது. ஏன்னா வந்து அது என்ன சொல்ற, அந்த வேகம் இருக்கும் நம்ம கிட்ட. அந்த வேகம் இருக்கும். அந்த வேகம் தான் நம்ம பலமே. அந்த வேகத்தை வேற இடத்துல காட்டணும், வேற மாதிரி காட்டணும், பயங்கரமா காட்டணும். உங்களுக்கு புரியுதா? சோ அந்த மாதிரி இன்னொரு இன்னொரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். இது என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு 2010 காலகட்டத்தில் அப்போதான் நான் யூஎஸ்க்கு வர்றதுக்காக இந்த ஜிஆர்இ டோஃபெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்த டைம். அப்போ வந்து நான் பெங்களூர்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். பெங்களூர்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு 2 வாரத்துக்கு ஒருக்க சென்னையில என்னோட நண்பர்களை பார்க்கறதுக்கு நான் வந்து பஸ்ல பயணம் பண்ணி பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு வரும். உங்களுக்கு தெரியும், அந்த வேலூர், வாலாஜாபாத் அந்த அந்த வழியா வரும், பஸ் வரும். அப்போ நான் வந்து பஸ்ல உட்காந்து உங்களுக்கு இந்த ஃபிளாஷ் கார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதுல வந்து ஜிஆர்இ படிக்கிறதுக்கு கொஞ்சம் கடினமான ஆங்கில வார்த்தைகளா இருக்கும். அந்த அந்த வார்த்தை முன்னாடி இருக்கும், ஒரு அர்த்தம் வந்து பின்னாடி இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை பார்த்துட்டு படிச்சுட்டு அர்த்தத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி பின்னாடி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வார்த்தை எடுத்து பார்த்துட்டு அந்த அர்த்தம் ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சோதிச்சு பார்க்குறேன். அதுதான் ஃபிளாஷ் கார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நான் வந்து என்னோட பேக் பேக்கை வந்து என்னோட மடியில வச்சுட்டு பஸ்ல உட்காந்துட்டு, அந்த பேக் பேக் நல்ல பெரிய பேக் பேக் இவ்வளவு பெருசா இருந்தது. அதுக்கு மேல நான் வந்து என் கார்டை வச்சு படிச்சிருந்தேன். பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்துருந்தாரு. அவர் வந்து நான் இந்த இந்த கார்டை எடுத்து எடுத்து படிக்கிறேன்ல, அதை படிக்கும்போது அதை பார்த்துட்டு என்கிட்ட கேட்டாரு, தம்பி என்ன பண்றீங்க, ஏதோ வித்தியாசமா பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அப்புறம் அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நான் வந்து இந்த ஜிஆர்இ படிச்சுட்டு இருக்கேன், யூஎஸ் போறதுக்கு மாஸ்டர்ஸ் பண்றதுக்கு படிச்சுட்டு இருக்கேன், இந்த மாதிரி நண்பர்களை பார்க்கறதுக்கு போயிட்டு இருக்கேன் சென்னைக்கு, பெங்களூர்ல இருக்கேன் நான் அப்படின்லாம் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அப்போ அவர் சொன்னாரு, எவ்வளோ நாள் போறீங்க சென்னைக்கு அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன் 2 நாள். இன்னைக்கு நான் வெள்ளிக்கிழமை போயிட்டு நான் ஞாயிற்றுக்கிழமை திருப்பி வர்ற மாதிரி. ஏன்னா திங்கக்கிழமை காலைல பெங்களூர் வேலைக்கு போகணும் இல்லையா? ஸோ அப்படி அவர்கிட்ட சொன்னேன்னா, 2 நாளைக்கா தம்பி இவ்வளோ பெரிய பேக் எடுத்துட்டு போறீங்க அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், இல்லைங்க, இதுல வந்து லேப்டாப்பு, நிறைய துணி. 2 நாளைக்கா இவ்வளோ பெரிய பேக் எடுத்துட்டு போறீங்க அப்படின்னு கேட்டாரு. அப்புறம் நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்க எங்க போயிட்டு வரீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாரு அப்படின்னா, ஒரு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டிருந்தாரு. அதுவும் இந்த நீளம் முக்காம ஒரு கொஞ்சம் மங்கின வெள்ளை கலர் சட்டை, நீங்க தெரியும்ல, அந்த மாதிரி இருந்தது. லைட்டா அது அயன்லாம் பண்ணல, கசங்கி தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரே ஒரு பிளாஸ்டிக் பேக், அதுவும் ஏதோ ஒரு துணிக்கடைக்குள்ள பேக் மாதிரி வச்சிருந்தாரு. வச்சுட்டு நான் எங்க போயிட்டு வரேன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. அப்புறம் எனக்கு தெரியலங்க, ராஜஸ்தான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். இது பஸ் வந்து இந்த நேரத்தில் இந்த வாலாஜாபாத் பக்கத்துல போயிட்டு இருக்கு. ராஜஸ்தான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாரு. நான் வீட்டுல இருந்து வெளியே வந்து 14 நாள் ஆச்சு தம்பி. ஆனா ஏத்த இறக்கமா பார்த்தேன். எனக்கு ஒரே ஆச்சரியம். இவ்வளவுதான் எடுத்துட்டு போனீங்களா மொத்தம் 14 நாளைக்கு? எப்படி சார் போனீங்க ராஜஸ்தானுக்கு? நான் வந்து கிரானைட் கல் வியாபாரம் பாக்குறேன், அங்க கல்லு பார்க்க போனேன், கல் எடுக்க போனேன். போகும்போது அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, பஸ் ட்ரெயின்ல தான் போறாரு ராஜஸ்தான் வரைக்கும். அவரு இத்தனைக்கும் பிசினஸ்மேன்.
பிசினஸ் மேனு போறாரு. போயிட்டு அவர் எப்படின்னா அந்த 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 பயணத்தை நீங்க சிந்திச்சு பாருங்க. எவ்வளவு சிறந்த சிந்தனைகளை வந்து எவ்வளவு பேரை சந்திக்க முடியும், எவ்வளவு பேரை பார்க்க முடியும், எவ்வளவு அறிவை கேதர் பண்ண முடியும். அவர் வந்து ஒவ்வொரு இடத்துக்கா போறாரு. முதல்ல பாம்பே போறாரு, அங்க போய் சில ஆட்களை பாக்குறாரு, அங்க ஒரு இடத்துல தங்குறாரு. அப்ப நான் யோசிச்சு பாக்குறேன், எவ்வளவு கான்டாக்ட் வளர்த்து வச்சிருக்காரு, எவ்வளவு இடம் தெரியும், எவ்வளவு இடத்துல தங்கலாம், எவ்வளவு அந்த அந்த பயணத்தை எவ்வளவு எளிதாக்கிறார். அவர்கிட்ட சுமையே இல்லை, வெறும் ஒரு துண்டு, மாத்துறதுக்கு ஒரு வேட்டி சட்டை, கொஞ்சம் காசு எடுத்துட்டு போற காசு. அதுவும் என்ன சொல்றாரு, போறதுக்கு மட்டும் தான் அவர் காசு வச்சார். திருப்பி வந்து ராஜஸ்தான்ல அவர் போய் சந்திச்சுட்டு வர்றாருல, அங்க அவங்க கொடுக்க வேண்டிய பேமெண்ட் மிச்சம் இருக்கிறதுனால அதை எடுத்து திருப்பி. அப்போ என்ன பண்றாரு, போகும்போதே அவருக்கு வந்து முடிவோட தான் போறாரு. போனா அங்க காசு வாங்கினாதான் திருப்பி வீட்டுக்கு வர முடியும் அப்படிங்கிற ஒரு முடிவோட தான் அவர் போறாரு. அப்ப அதுதான் உறுதித்தன்மை. உங்களுக்கு புரியுதா? நம்மாழ்வாரும் இதே தான் சொல்லுவாரு. அவரு வந்து என்ன சொன்னாரு, நான் வந்து வேளாண் கல்லூரியை படிச்சுட்டு இருந்தேன், அங்க பண்றது ஃபுல்லா நம்மளை ஏமாத்துற வேலைன்னு தெரிஞ்சது, வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து கிருஷ்ணகிரி பக்கம் ட்ரைபல் பீப்புள் கூட நான் போய் மலையில போய் அவங்களுக்கு சேவை பண்ணலாம் நான் போயிட்டேன். அங்க போகும்போது ஒரு நாள் ஒரு பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவ ஒரு விடுகதை போட்டா, காயான பின்பு பூவாவது எது, பழமான பின்பு காயாவது எது அப்படின்னு ஒரு விடுகதை போட்டா. அந்த விடுகதைக்கு வந்து அர்த்தம் தெரியும், அந்த விடை தெரிஞ்ச போது எனக்கு தூக்கம் தொலைஞ்சு போயிருச்சு. காயான பின்பு பூவாகுதுன்னா தேங்காய், அது திருவுனா பூவாகுது, தேங்காய் பூவாகுது. பழமான பின்பு காயாததுன்னா எலுமிச்சம்பழம் ஊறுகாயா மாறுது, உப்பு போட்ட உடனே ஊறுகாயா மாறுது. அப்ப அவர் என்ன சொன்னாரு, அப்ப அறிவு வந்து மக்கள்கிட்ட தான் இருக்கு. அப்போ அன்னைக்கு நான் முடிவு பண்ணேன், எல்லாத்தையும் பேசி அந்த அறிவை கலெக்ட் பண்ணி நம்ம ஒவ்வொரு இடமா அறிவை தூவிட்டே போகணும். அதுதான் நான் இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு தான் நான் வந்து இந்த தாடியை சிறைக்கிறத நிறுத்தினேன், என் முகத்தை வந்து சவரம் பண்றது நிறுத்தினேன், அன்னையில இருந்து அந்த தாடியை விட்டுருக்கேன், அன்னைக்கு தான் எனக்கு ஞானமே பிறந்ததுன்றாரு. அறிவு மக்கள்கிட்ட இருக்கு. நம்ம மக்களை வெறுக்க வைக்கவே கூடாது. மக்கள்கிட்ட இருந்து அறிவை எடுத்துக்கணும், நம்ம வந்து அதை ஒவ்வொரு இடமா தூவிட்டே போயிட்டு இருக்கணும். அதனால எங்கேயுமே வன்முறையை கையாளக்கூடாது. நம்ம வந்து அறிவு கூர்மையை மட்டும்தான் பயன்படுத்தணும். அறிவு, தெளிவு, சிந்தனை, பேச்சு, இதை எல்லாமே ஒரே நேர்கோட்டில் கொண்டு வந்து தெளிவா பயன்படுத்தி இந்த கொள்கையை நம்ம வந்து அரியணை ஏற்றணும். அதனால உலகத் தமிழர்கள் வந்து இந்த விஷயத்துல, இந்த கருத்தியல் போர்ல இணைஞ்சிருக்கின்றதே வந்து நான் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியா பார்க்கிறேன். தொடர்ந்து போராடுவோம். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. வாழ்க வளத்துடன்.